ஒவ்வொருத்தரும் சொந்தமாக நம்முடைய நன்மை தீமைகளை உணரணும், இறைவனை பற்றிய ஞானங்களை உணரணும். சுயமாக தேவைகளுக்கு திரும்பும் பொழுது அவங்களுக்கு லேசான, சுகமான, அமைதியான, நிம்மதியான, ஆரோக்கியமான வாழ்க்கை எந்த விதமான சூழ்நிலை தான் சரி. 25ல் 62. இன்னும் சிந்திக்க விரும்புபவர்களுக்கு அல்லது நன்றி செலுத்த விரும்புபவர்களுக்கு அவன்தான் இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு ஆக்கினான். இரவும் பகலும் மாறி மாறி வந்துட்டு இரவில் நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, பகல் நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. பகல் நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போ திரும்புகிறீங்களா, நீங்கள் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. இரவு முழுமையாக அவன் பொறுப்பில் இருக்குது. இரவு ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயத்துக்கு இரவுடைய அருட்கொடையாக இறைவன் கொடுத்துருக்கான். ஏன்னா ஓய்வும் உறக்கம் முக்கியம் நமக்கு. ஆனால் நம்ம இரவையும் பகலாயிட்டு உட்காந்துருக்கோம். சிந்திக்க விரும்புபவர்களுக்கு அல்லது நன்றி செலுத்த விரும்புபவர்களுக்கு அவன் தான் இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு ஆக்கினான். தூக்கம் மனுஷனுக்கு அவசியம், ஓய்வும் அவசியம். சாதாரணமாக நம்ம சொல்கிறது, நான் மிஷின்மாக ஆகிட்டேன், மிஷினரி லைஃப்னு சொல்கிறோம். இயந்திர வாழ்க்கை, நானும் இயந்திரம் ஆகிட்டேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு கஷ்டம்தான். மனுஷன் சொன்னால் ஓய்வு வேணும், உறக்கம் வேணும். நேரமே எனக்கு பற்ற மாட்டேங்குது, பணம் சம்பாதிக்கிறது, பணம் பணம் பணம், மனமே பணமாக போச்சு. அப்போ இரவு இறைவன் அருட்கொடையாக ஓய்வுக்காகவும் உறக்கத்தான் கொடுக்கும்போது அந்த இரவு நேரங்களில் தூக்கத்தை தவிர்த்துக்கிட்டு நம்ம பொருளுக்காக கணக்கு போட்டு உட்காந்துருக்கோம், அல்லது பொருளை ஈட்டுறதுக்காக நைட் டியூட்டி பார்க்குறோம், அல்லது பொருள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அதை பாதுகாக்கிற திட்டங்களை போடுறோம், அல்லது அதெல்லாம் தாண்டி மனைவிகளுக்காக நேரத்தை நான் வீணாக்கிறேன். இறைவன் சொல்கிறது இரவையும் பகலையும் உங்களை அடுத்த வருமா ஆக்கினேன். இரவு என்ன ஆச்சுன்னு சொன்னால் 25:47. அவன்தான் உங்களுக்கு இரவை ஆடையாகவும். ஒரு மனுஷனுக்கு உடை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இரவு தூக்கம் மனிதனுக்கு முக்கியம். சாதாரணமாக உடை இல்லாமல் எந்த மனுஷன் இருக்க முடியாது, அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் எந்த மனுஷனும் வாழ முடியாது. ஆனால் தூக்கத்தை தவிர்த்துக்கிட்டு நான் பண்ணுற கேடுகளின் காரணமாக எனக்கு மன அமைதி கிடைக்கும். அதனால் ஆரோக்கியம் போயிடுது. ஒன்று எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தா நான் மனைச்சையில் உட்காந்துட்ருக்கேன், கேளிக்கையிலும் வேடிக்கையும் விளையாட்டுக்காக இரவு உட்காந்துட்ருக்கேன். கஷ்டம் வருவது மட்டும் இருவாயிரம் கூப்பிடுறோம். கஷ்டம் நீங்களுக்கு அப்புறம் நான் நன்றி செலுத்த வர்றேன். நீங்கள் நன்றி செலுத்த வருவீங்கன்னு சொன்னால் நான் கொடுத்த தூக்கத்தை நீங்கள் ஒழுங்காக ஏற்றுக்கிட்டு தூங்கி எழுந்திரிங்க. தூக்கம் இல்லை கூட படுங்க, முதல்ல அதை விரும்புங்க, நான் தரேன்.